ஷாபாஷ். வியாபாரிங்க என்னென்ன சாமான்கள் கொண்டு வந்திருக்காங்க? ஆமா, பெரிய வியாபாரிங்க, பெரிய சரக்கு. தெரு தெருவா சுத்தி ஓட்ட ஓடத்துல பொறுக்கிட்டு வரானுங்க. அதை ஏலக்கடைங்கிற பேர்ல ஏமாத்தி வித்துக்கிட்டு இருக்கீங்க. நீயே நம்ம வியாபாரத்தை காட்டி கொடுத்துருவா போல இருக்கு. அரிக்கன் விளக்கு, இது என்ன சொல்லி விக்க போறீங்க? ஹரிச்சந்திர மயான கண்டத்துல உபயோகப்படுத்தின விளக்குன்னு சொல்லி வித்துருவேன். ஒரு ஜோடி பழைய செருப்பு, இது என்ன சொல்லி விக்க போறீங்க? தப்பம்மம் போட்டு இந்த செருப்புன்னு சொல்லி வித்துருவேண்டி. என்னங்க இது? குழந்தை பால் குடிக்கிற கிண்டி மாதிரி இருக்கு. இந்த கிண்டியில குழந்தை பால் குடிச்சிச்சு வயிறு வெடிச்சு செத்து போயிரும். அநேகமா உசிலமணி உபயோகப்படுத்தின கிண்டின்னு நினைக்கிறேன். இதை எப்படி விக்க போறீங்க? அகஸ்திய முனிவர் காவேரி தண்ணி அடக்கி வச்சிருந்த கமண்டலம் அப்படின்னு சொல்லி வித்துற மாட்டேன். அப்படி சொன்ன ஜனங்க நம்புவாங்களா? சில இளிச்சவா ஜனங்க எதை சொன்னாலும் நம்புவானுங்க. அம்மா, எத்தனை தடவை கேக்குறது? வாங்கி தர முடியுமா முடியாதா? என்னடி கேக்குது? போன மாசம் தான் ட்ரெஸ் எடுத்து கொடுத்தேன், எல்லாம் பழசா போச்சா. இப்ப புது ட்ரெஸ் வேணும்னு கேக்குறா. இதான பிரச்சனை. அம்மா, நான் பணம் தர்றேன், உன் பழைய ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வா. அகஸ்தியர் எங்க? கீழ. அடிப்படி. ஏன்பா, என் பழைய துணியில உங்களுக்கு எதுக்கு? எதுக்கா? ஸ்ரீதேவி போட்டிருந்த ட்ரெஸ்ன்னு சொல்லி வித்துற மாட்டேன். சரியான அப்பா. இது என்னது? வயலின். இது என்ன சொல்லி விக்க போறீங்க? வயலின் சொல்லித்தான் விக்கணும். அது எங்களுக்கு தெரியாதாக்கும். யார் உபயோகப்படுத்துன்னு சொல்லி விக்க போறீங்க? பிரபல மியூசிக் டைரக்டர் விஸ்வநாத ராமமூர்த்தி உபயோகப்படுத்துற வயலின் அப்படின்னு சொல்லி வித்துற மாட்டேன். ஏன்பா, ஒவ்வொரு பழைய சாமானுக்கும் ஏதோ ஒரு கதை சொல்லி ஏமாத்திட்டு இருக்கீங்களே, இது நியாயமா? நானா ஏமாத்துறேன்? வர்றவங்க ஏமாறுறாங்கம்மா. அது சரி, இதெல்லாம் ஆளை வச்சு ஏழை கடையில கொண்டு போய் வைங்க, நாளைக்கு வித்துறலாம். வாங்க. என்னங்க இது? பால் குடிச்சுக்கிட்டே கொரட்டை விடுறீங்களா? பாலை குடிச்சிட்டே கொரட்டை வர்றேனா? வாயில பால் இருக்கு, கொரட்டை இங்க இருந்து வருது, நான் வரேன்னு சொல்றியே. யாருன்னு பாக்கலாம் வாங்க. வயலின் யார் இங்க கொண்டு வந்து வச்சது? பொண்ணு கொண்டு வந்துருப்பா. சரி, எடுத்து வச்சுட்டு வா. மறுபடியும் கொரட்டை சத்தம். உன் தம்பி வந்து வர்றானா? என் தம்பி தான் வரமாட்டேன்னு சொல்லிட்டானே. பின்ன எங்க இருந்து கொரட்டை சத்தம் வருது? ஏங்க, மறுபடியும் இந்த ரூமுக்குள்ள இருந்தா வருது. சரி, வா பாக்கலாம். வா வாங்க. என்னங்க, இங்க இருந்த வயலில காணோம். காணோமா? எங்க போச்சு? இருக்கும். இதுல இருந்துதான் கொரட்டை சத்தம் வருது. இப்ப என்னங்க பண்றது? பிடிச்ச வயலின் போல இருக்க. எனக்கு பயமா இருக்கு. கவலைப்படாத, யார் தலையிலாவது கட்டிடுவோம். வீட்டுல தெரு இருக்க, எதுக்கு? பூசு இருக்கு. வயலினுக்கா? நமக்கு பூசி படுத்துக்கோம். தந்திரி ஓடிவாங்க. நான் வல்லடா. ஆத்துல அத்திமே நன்னா இருக்காளோ? நன்னாவே இருக்காள். ஏற்கனவே இதே கல்யாண மண்டபத்துக்கு வந்து தான் உதவ வாங்கியிருக்கோம். மறுபடியும் இங்கே கூட்டி வந்திருக்கீங்களே, வேணாண்டா. யானைக்கு அடி சறுக்குண்டா, அது என்னவோ கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. உள்ள போன உடனே புள்ள கேப்ப நானு, பொண்ணு கேப்ப நீன்னு சொல்லுவேன். கடைசியா பார்த்தா 60 கல்யாணமா இருக்கு. நான் இந்த ஆட்டத்துக்கு வரல. டாய், நம்ம மாப்பிள்ளைய சேர்ந்தவங்க பொண்ணை சேர்ந்தவங்க சொல்லி தரடா இந்த தகராறு வந்தது. இந்த தடவை கல்யாண சத்திரத்துக்கு நம்ம தான் ஓனர்னு சொல்லிட்டா இது கொஞ்சம் புதுமையா இல்ல? புதுமையா இருக்குடா. அடியும் புதுமையா வந்துட்டா. அதெல்லாம் விழாதுடா. சேஞ்ச் தி கெட் அப் ஐசே. ஓகே. திருபந்தே ஜோ பிரகஸ்பதிகி திருபந்த இந்திரஜான். ஐரா, நிறைய புகை போட்டு ஓமம் வளர்க்காதீங்க. மேல எல்லாம் புகை படிஞ்சு பில்டிங்கே கரையாயிடுது. எத்தனை தடவை பெயிண்ட் அடிக்கிறது? மாசம் மாசம் எங்களால அடிக்க முடியாது. சரி சரி, சத்தம் போடாதீங்க, வாங்க சாப்பிட போலாம். பாகுனாரா? டேய், சாம்பார்லாம் கீழே கூடாதாடா, தலையெல்லாம் கெட்டு போயிடும். சாப்பிடுறவங்க நம்ம மண்டபத்தை பத்தி என்ன நினைப்பாங்க? ரொம்ப ஓவரா போறீங்க, எல்லாரும் நம்மளே பாக்குறாங்க. நடிக்க சொன்னேன், அதுக்காக ஓவர் ஆக்டிங்கா பண்ண சொன்னேன்.
சரிடா, ஏதாவது ஓரமா உட்காந்து சாப்பிடலாம். ஏமா முருங்கக்காய் சாம்பாரா அசத்துறீங்களே சார்? நீங்க முதல்ல சாப்பிடுங்க சார். என் சத்திரத்தை சுத்தமாவே வச்சுக்க மாட்டாங்க. எனக்கு சாப்பாடு வேணாம். அட நீங்க ஒண்ணு முதல்ல சாப்பிடுங்க, அப்புறம் அதெல்லாம் பாத்துக்கலாம். நீங்க சொல்றதுனால நான் சாப்பிடுறேங்க. கோச்சிக்காதீங்க, சாப்பிடுங்க சார். சாம்பார் டேய், சாம்பார் ஊத்தாத அப்படிப்பா. ஏங்க கொஞ்சம் எந்திரிங்க, எந்திரிங்க. எதுக்குங்க? நீங்க 3 பேரும் யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? நீங்க கேட்பீங்கன்னு எங்களுக்கு தெரியும். எங்கடா நம்ம விசிட்டிங் கார்டு? கொண்டு வரல. பரவாயில்ல, வாய்னான்னு சொல்லுங்க, நான் நம்புறேன். நாங்களா? சத்திரத்தோட சொந்தக்காரங்களே நாங்க தான். ஏய், இந்த சத்திரத்துக்கு சொந்தக்காரனே நான் தான். சத்திரத்துக்கு சொந்தக்காரன் நீங்களா? இருக்கட்டுமே, நீங்க ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கணும் சார். சத்ரா ரொம்ப பிரமாதமா இருக்கு. ஆமா ஆமா சார், வாங்க சாப்பிடலாம். ஃபீல் பண்ணாதீங்க சார், வாங்க சேர் போட்டு உட்காருங்க. இலை போடுறதுக்கு முன்னால அந்த கதவை இழுத்து சாத்து. ஏங்க கதவை சாத்த சொல்றீங்க? உங்களை உதைக்கும் போது நீங்க ஓடிட கூடாது பாருங்க, அதுக்கு தான். உதையா? கெட்டிமலம் கெட்டிமலம். எதுக்குங்க கெட்டி மேடம்? நம்மள அடிக்கும் போது பின்னாடி ரீதி அடிக்க இருக்கும்னு நினைக்கிறேன். யோ வாங்கியா. ஏண்டா பொய்ய சொன்னாலும் சொன்னீங்க, கொஞ்சம் பொறுத்து சொல்லக்கூடாதா? சத்திரத்து ஓனரே அவன் பையனுக்கு அங்கேயே கல்யாணம் பண்ணுவான்னு யாருக்கு வேணா தெரியும். வெண்ட நிமித்திட்டானுங்க. போனதே நாளைக்கு இன்டர்வியூ வேற போனோம். இருந்தது ஒரே ஒரு சட்டை, அதையும் கிழிச்சு விட்டானே. இப்ப என்ன பண்றது? நீ ஒண்ணும் கவலைப்படாத, அதுக்கு நான் ஒரு ஐடியா தர்றேன். ஆமா கிழிச்ச. பைத்தியக்காரன் ஆகிட்டீங்களா? பைத்தியக்காரன் ஆகிட்டீங்க. வாங்க வாங்க, பந்தயத்துல கலந்துக்கங்க. தைரியமா வாங்க சார், கவலைப்படாம வாங்க சார். வாங்க. டேய் ஏன கும்பல் வா பாக்கலாம். ஐயோ என்னால முடியல. முடியல இல்ல, குடியா இருப்பா. குடியா குடியா. இது ஒரு வித்தியாசமான பந்தயங்க. இந்த அரைக்குள்ள மிளகாய் எல்லாத்தையும் ஒண்ணு விடாம தின்னு ஜெயிச்சா நான் 400 ரூபாய் கொடுப்பேன். இதெல்லாம் திங்க முடியாம தோத்துட்டா? தோத்தா 20 ரூபாய் கொடுக்கணும்பா. ஜெயிச்சா 400 ரூபாய், தோத்தா 20 ரூபாய். ஜெயிச்சா 400 ரூபாய். 400 ரூபாயா? 400 ரூபாயா? 400 ரூபாயா? ஆமாய்யா, 400 ரூபாய். 400 ரூபாய். யோ, இந்த மிளகாய் எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்டா 400 ரூபாய் கொடுத்துருவேன்ல? கொடுத்துருவேன். ஆனா தோத்துட்டா 20 ரூபாய் நீ கொடுத்தாகணும். தோத்தா தானே? டேய் இவ்வளவு மிளகாயமா? வயிறு என்னத்துக்கிறது? ஒரு பைத்தியம் பிடிச்சிருவானா? நீ நகரா. டேய் நகரா, சொன்ன கடா. டேய் டேய் கோபி, டேய் வேணடா, சொன்ன கடா. சொன்ன கடா வேணடா. கோபி வேணடா. மனுஷனா சாப்பிடு சாப்பிடு, 400 ரூபாய் சாப்பிடு. படுக்க முடியா? இதுல போகிற வழிதான். அரே அவன் இந்த பக்கம் தானே வந்தான். என்கிட்ட இருந்து தப்புறான் இல்லை. சேட்ஜி இங்கேயே இருக்கிறான். அவனை பிடிக்காம விடுறான் இல்லை. ஆஜர், என் பேர் மணி சார். என்ன ஸ்கூலா? மணி அடிச்ச உடனே ஆஜருங்கிற உட்காரியா? நீ ஆரம்பி. இது சாதாரண டம்ளர் இல்ல, எவர் சில்வர் டம்ளர். இது எங்கிருந்து வந்தது தெரியுமா? உடுப்பி ஹோட்டல்ல திருடினது. உடுப்பியில இருந்து வந்தது. ஆரம்ப விலை 5 ரூபாய். 4 ரூபா, 3 ரூபா, 2 ரூபா, 1 ரூபா. போ சும்மா கேட்பானு போல இருக்கு. வேண்டாம். இது பாத்தீங்களா, சாதாரண மூக்குப்பொடி டப்பா இல்ல, ஹிட்லர் உபயோகப்படுத்துற மூக்குப்பொடி டப்பா.
மூக்குப்பொடியோட சேர்த்து 10 ரூபாய். ஹிட்லர் மூக்கோட சேர்த்து எவ்வளவு? உட்காரியா, நீ என்ன கலாட்டா பண்றதுக்கு வந்திருக்கியா? பாத்தீங்களா, மூக்கு 1 ரூபாய். இது மூக்குப்பொடி டப்பா 10 ரூபாய். 10 ரூபாய். 10 ரூபாய். 20 ரூபாய். 50 ரூபாய். 75 ரூபாய். 75 ரூபாய் ஒரு தரம். 75 ரூபாய் 2 தரம். 75 ரூபாய் 3 தரம். பணத்தை கொடுத்துட்டு வாங்கிட்டு போங்க. ஐயா ஒரு விஷயம். என்ன விஷயம்? பணம் இல்லைங்க. செக்கா இருக்கா? பரவாயில்ல. அதுவும் இல்லைங்க. அப்புறம் ஏன் கேட்ட? நான் ஒரு விளையாட்டு வாக்குல கேட்டேன். விளையாடுறது என்ன பிளே கிரவுண்டா? பலராமா சார், ஒரு தரம், 2 தரம், 3 தரம். தூக்கு. ஐயா விட்டுருங்க ஐயா. அதை எடுமா. இந்த வயலின் ரோமாபுரியில இருந்து வந்தது. இந்த பேய் பிடிச்ச வயலின் எப்படியாவது தள்ளி விட்டுருங்க. புதுசா இருக்கேன்னு பாக்குறீங்களா? பெயிண்ட் அடிச்சிருக்கான். ஒரு தரம். கம்பெனி ரேட்டு 50 ரூபாய். ஐயோ தம்பி, ஒரு சின்ன சந்தேகம். நான் ஊர்ல இருந்து வரும்போது 200 ரூபாய் கொண்டு வந்தேன். 30 ரூபாய் பஸ்ஸுக்கு போச்சு. 20 ரூபாய் சாமான் வாங்கிட்டேன். மீதி எவ்வளவு இருக்கும்? 125. 150 ரூபாய் இருக்கும். எவ்வளவு? 150. எவ்வளவு? 150. வெரி குட். 150 ரூபாய். ஒரு தரம், 2 தரம், 3 தரம். சித்ரா, வயலினை கொடுத்துட்டு பணத்தை வாங்கிட்டு வா. வாங்க, கொஞ்சம் வாங்கிக்கங்க. இவ்வளவு பொருள் இருக்கிறப்ப நீங்க இந்த வயலினை வாங்கும் போதே நினைச்சேன் நீங்க பெரிய மேதையா இருக்கணும்னு. மேதியா? நான் இதுக்கு வரலங்க. வயலினை வாங்க வரலையா? அப்பா இவரு என்னது? வயலின் வாங்க வரலையா? பலராமா, ஐயோ பலராம வேண்டாங்க. நான் வயலின் தான் வாங்க வந்தேன். இந்தாங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. போங்கடா போக்கத்த பசங்களா. ஏற்கனவே 3 வயிறு காலி, இதுல 4வது வயிறு வேற. கொஞ்சம் விட்டு 5வது வயிறு கொண்டு வந்துருவான். வேலையை பாருங்கடா வெட்டி பசங்களா. டேய், ஏன்டா அப்படி பேசிட்டு? அவன் நம்ம ஃப்ரெண்டு தானே, அவனுக்கு கேட்டாமா? டேய் மூர்த்தி, நீ கவலைப்படாதடா, நாங்க இருக்கோம்டா. டேய், உங்களை தான் நம்பியிருக்கேன். ஏண்டா இத இப்படியே இழுத்துக்கிட்ட இந்த விரல இந்த கம்பியில தேய்ச்சிக்கிட்டே வாச்சா என்ன வரும்? தாயத்தா விக்கிறோம் நம்ம. டேய் முண்டம், ராகம் வரும்டா. முண்டமும் ராகம் இருக்கா? இங்க வா. முண்டங்கிறது நீ. இத வாசிச்சா காம்போதி ராகம் வரும். கமோதி இப்படி வாசித்தா காம்போதி வராது, கலர் தான் வரும். எவ்வளவு ஒரு ஏலக்கடைக்காரன் பொண்ணா ஞாயிற்றுக்கிழமைகளை வயலின் வாசி காமிக்கணுமா? இவர் வந்து காதல்ல புலம்புறாங்க. அவர் பெரிய வித்வான் புடுங்கி கத்து கொடுக்குறாரு. அவன் காதலுக்கு நம்மளால அவனை ஹெல்ப்டா. டேய், நானே இவ்வளவு சிரமப்படுறேனே, அந்த சீர்காழி கோவிந்தராஜன் எவ்வளவு கஷ்டப்படுவார் இதை வாசிக்க. சீர்காழி கோவிந்தராஜன் பாடகர். அப்ப யாரோ தமிழ்நாட்டுல வயலின்ல ஃபேமஸ்னு சொன்னாங்களே. முண்டோ இது கூட தெரியலையா? அதான்டா வயலின் ஃபேமஸ், வளையப்பட்டி. ஓஹோ, வளையப்பட்டியா? வளையப்பட்டிங்கிறது ஊராச்சே, அதை இப்ப பேரா மாத்திட்டாங்களா? தமிழ்ல ஃபேமஸ் வளையப்பட்டி சுப்பிரமணியம், வயலின்ல ஃபேமஸ் குன்னக்குடி வைத்தியநாதன். கரெக்டா. கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை? கழுதைக்கும் கற்பூரத்துக்கும் என்ன சம்பந்தம்? அத தெரிஞ்சு அது இப்ப என்ன பண்ண போகுது? கழுதை எப்பவோ ஒரு நூற்றாண்டுல பிறந்தது, கற்பூரம் இப்ப பண்ண கெமிக்கல். நீ சொல்லல, உன்னை நான் விட மாட்டேன். எல்லாரும் சொல்றாங்கன்னு நானும் சொன்னேன். அப்ப எல்லாரும் அப்படின்னா நீமா? அதுக்குள்ள இவன் தான்டா. டேய் வயலின் கத்து விடுறா, என் காதுல அதுலதான்டா இருக்குது. அப்படி வாங்க வழிக்கு ஃபீலிங்கோட வாசிக்கணும். இப்ப எல்லாரும் மனசையும் உரிக்கிறோம் பார்.
என் தம்பி சோக கீதம் வாசிக்கிறாரே, யாராவது தேசிய தலைவர் யாருங்க? தம்பி என்ன வாசிக்க விட மாட்டேங்கிறா? தம்பி நடக்க கூடாது நடந்து போச்சு, அதுக்காக இப்படியா வயலின் வாசிப்பாங்க? என்ன நடக்க கூடாது நடந்து போச்சு. பாருங்க தம்பி, தம்பி வேலை கிடைக்கலங்கிற வேதனையில இந்த முடிவுக்கு வந்துருச்சு. நகரியா அவன் தூங்குறாயா? என்னடா அது மாலையெல்லாம்? தம்பி நீ சாகலையா? சாகலையாவா? கொஞ்சம் அசந்தா சுடுகாட்டுல கொண்டு புதைச்சிருந்தீங்களே, ஆமா இதுக்கெல்லாம் யார் காரணம்? ஐயா கொஞ்சம் சொல்லுங்கய்யா, இதுக்கு யார் காரணம்? இதுதான் உனக்கு வயலின் வாசிக்க சரியான இடம். ஆமாடா, வீட்டுல வச்சா வீட்டுக்காரனோட சண்டை வருது. இந்த பால் மண்டபம் தான் கரெக்ட். உன் இசை மழைய கொட்டு. டேய் சும்மா கிண்டல் பண்ணாங்கடா. என்னைக்கோ ஒரு நாளைக்கு இந்த வயலின் வாசி அந்த பொண்ணை காதலிக்க வைக்கிறேன்னு இல்லையா பாருங்கடா. ஆமா கிழிச்ச கேளுங்கடா. இப்ப நீ வீட்டு போறியா இல்லையா? டேய் அத்தை கேக்குது, ஆளை காணோம். கீழே விட்டு பாருங்கள். பாருங்கடா, ஏதோ பிறந்த குழந்தை மாதிரி நிக்குது. என்ன நான் குழந்தையா? இப்பொழுது என் உருவத்தை காட்டுகிறேன் பாருங்கள். டிங் டிங் டிகானா டங் டங் டகானா. ஓடாதீர்கள். ஓடாம என்ன பண்றது? இவ்வளவு பெரிய உருவமா இருக்கிய, ஏன் பயமாக இருக்கிறதா? பயப்படாம என்னையா பண்றது? நீ யாரியா? என் சோக கதையை கூறுகிறேன் கேளுங்கள். நான் அலாவுதீன் கில்ஜியின் 12வது பூதம். நான் குழந்தை பூதமாக இருந்த போது அலாவுதீன் கில்ஜி சரபோஜி மன்னருக்கு 1500 வராகனுக்கு என்னை விட்டு விட்டார். மன்னர் இறந்தவுடன் வாழ வழியின்றி தவித்தேன். இசைக்கு மயங்கிய என்னை ஒரு மந்திரவாதி இந்த வயலுக்குள் போட்டு அடைத்து விட்டார். இதை வாங்கிய பல பேர் மாறி மாறி வர்ணம் அடித்தார்களே தவிர இதை உடைத்து என்னை விடுதலை செய்யவில்லை. நீங்கள் தான் பல 100 வருடங்களுக்கு பிறகு இதை உடைத்து என்னை விடுதலை செய்தீர்கள். எனவே இன்று முதல் நான் உங்கள் அடிமை. எங்களுக்கு அடிமையா? நாங்க என்ன சுல்தானா? யோ, நாங்களே பட்னியா இருக்கோம், வேற இடம் பாரு. டிங் டிங் டிகானா டங் டங் டகானா.
குசும்பு பணாரை டுமாரோ படாபட். என்ன திட்ட நான் திட்டவில்லை. என்னை விடுதலை செய்ததற்காக ரொம்ப நன்றி என்று சொன்னேன். அதாரா ஜட்டாரா பட்டாரா. ஆஹா ஆஹா, நீங்கள் சொல்வது நன்றி இருக்கு பரவாயில்ல என்ன பரவாயில்லையே. எங்கள் பாசை கூட தெரிந்து வைத்துள்ளீர்களே. ஏமாந்த போதுமே அவன் மொச்சடி அடிக்கிற அதை நம்புறிய. சுமாரா இந்த பருப்புதான். இப்ப போய் நாங்க சீக்கிரமா படுத்தாதான் காலையில எந்திரிச்சு வேலை தேடி அலைய முடியும். அதனால நீ வேற இடம் பாரு. மன்னர்களே, அப்படியெல்லாம் சொல்லாதீர்கள். என்னால் உங்களுக்கு எந்த தொந்தரவும் வராது. சும்மா இருயா. நீ வெளியே வரதுக்குள்ள எங்களுக்கு தொண்டை தண்ணி எல்லாம் வத்தி போச்சு. கவலைப்படாதீர்கள். இதோ தண்ணீர் வரவழைக்கிறேன். தாகத்தை தீர்த்துக் கொள்ளுங்கள். டிங் டிங் டிகானா டங் டங் டானா. இந்த மாதிரி மெட்ராஸ்ல தண்ணி வர வைக்க கூடாது. மெட்ராஸ் தண்ணி குடிக்கவே கிடையாது. எப்படி? ஐயோ உடம்பெல்லாம் நல்லா நனைஞ்சிருச்சா? உடம்பெல்லாம் கூடுதியா? குளிர் எடுக்கிறதா? இதோ நெருப்பு வரவழைக்கிறேன். குளிர் ஆயுங்கள். டிங் டிங் டிகானா டங் டங் டஹானா. சியா வா. குளிர் காஞ்சாச்சு. எங்க நெருப்பு சொல்லு பாக்கலாம். இப்பொழுதே மழை செய்கிறேன். டிங் டிங் டிகானா டங் டங் டஹானா. ஹாய் குஸ்தா. அட ஆச்சரியமா இருக்கு. உனக்கு இவ்வளவு சக்தி இருக்கா? ஆமா, உன் பேர் என்ன? பான்பராக் வேல்பூரி. பான்பராக் வேல்பூரியா? இது நம்ம ஐட்டமா சொல்லுது. எங்க மூதாதையர்கள் எல்லாம் என்னை சுருக்கமாக சாத்தான் என்று அழைப்பார்கள். ஆமா, உன்னால எல்லாமே வரவழைக்க முடியுமா? எது வேணுமென்றாலும் வரவழைப்பேன். என்னடா சொல்ற? அது பாஷையில நாங்க இங்க இருந்து கிளம்புறோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன்டா. மன்னர்களே, என்னை விட்டு விட்டு எங்கே போகிறீர்கள்? நான் வருகிறேன். பாவண்டா, கூட்டிட்டு போலாம்டா. இந்த உருவத்தையும் ட்ரெஸ்ஸையும் பார்த்தா எல்லாரும் பைத்தியம் நினைப்பாங்கடா. கவலைப்படாதீர்கள். நான் உங்கள் கண்களுக்கு மட்டும்தான் தெரிவேன். சரி சரி, வந்து தொலை. என் வயலின் அதுதான் உடைச்சு போச்சடா. வருத்தப்படாதீர்கள். அதை முழுசாக்கி தருகிறேன். டிங் டிங் டிகானா டங் டங் டஹானா. சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷம். மன்னர்களே, இந்த இடம் உங்களுக்கு பிடித்திருக்கிறதா? எதுக்கு? இந்த சுற்றுப்புற சூழ்நிலை உங்களுக்கு பிடித்திருக்கிறதா? பிடிச்சிருக்கேன். எதுக்கு இந்த கேள்வியோட கேக்குறேன்? நீங்கள் வீட்டுக்காரருக்கு பயந்து ஒளிந்து கொண்டிருக்கிறீர்கள். இனிமேல் வாடகை வீடு வேண்டாம். உங்களுக்கு சொந்தமாக ஒரு வீடு உருவாக்கி தர நான் முடிவு பண்ணி விட்டேன். HIGயா MIGயா LIGயா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இதை பாருங்கள். பாருங்கள். என்ன இது? அடேங்கப்பா, படத்துல எவ்வளவு பெரிய வீடா இருக்கு. இந்த படத்தில் இருக்கிற வீட்டை நிஜ வீடாக உடனே உருவாக்கி தருகிறேன். சோலக்கா சுக்காக்கா சாலக்கா சக்காக்கா. எப்படி? வீடெல்லாம் நல்லா இருக்கு. இதுக்கு பட்டா இருக்கா? பட்டா இருக்கா இல்ல புறம்போக்கா? பட்டா இல்லாமல் புறம்போக்கு இடத்தில் வீடு கட்டினால் இப்ப இருக்கிற கவர்மெண்ட் உள்ள தள்ளி விடுவார்கள். உள்ளத்துல இதெல்லாம் சாத்திரங்க தெரிஞ்சு போச்சா? எப்படியோ நீ சொன்னபடி வீட்டை கட்டி முடிச்சிட்ட. சொன்னதை செய்வோம், செய்வதை சொல்வோம். வாருங்கள் வாருங்கள். மன்னர்களே, இதுதான் தாங்கள் தங்குவதற்கு இந்த அடியை அமர்த்தி தந்த குடிசை. குடிசையா? குடிசையே இவ்வளவு பெருசா இருந்தா மாளிகை கட்டணும்னா மெட்ராஸ்ல பாதி இடத்தை எடுத்துக்கோ போல இருக்க. எவ்வளவு பெரிய மாளிகை, எவ்வளவு பெரிய ரூம். அடேங்க அப்பா, மாடி கூட இருக்குடா. ஏன் சாத்தையா, மாடியில யாரையாவது கொடை குளிக்க விட்டுருக்கீங்களா? மாசம் எவ்வளவு கிடைக்குது? இல்லை இல்லை, இந்த வீடு முழுவதும் உங்களுக்கு தான். ஒரு வழியா வீட்டுக்கார தொலைல இருந்து தப்பிச்சான். வீடு என்னமோ ரிச்சா தான் இருக்கு. ஆனா எங்களை பார்த்தா தான் பிச்சைக்காரங்க மாதிரி இருக்கு. கவலைப்படாதீர்கள், உங்களையும் ரிச்சாக மாட்டீரேன். ரிச்சாவா? இங்க போற புது சொக்கா எப்படி இருக்கிறது உங்கள் உடைகள்?
பிரமாதமா இருக்கு. தாத்தையா ரொம்ப நன்றி. நன்றி இருக்கட்டும். முதலில் ஓய்வு எடுத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை நான் செய்கிறேன். ஆஹா, பெரிய பங்களா கிடைச்சு என்ன பிரயோஜனம்? இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டு பிரயோஜனம்? என் மனசுக்கு பிடிச்ச சித்திரா மட்டும் இருந்தா. கனவு பகல் கனவு கூட பிரமாதமா தான் இருக்குது. மலர்களே, கனவு உலகத்தில் இருக்கிறீர்களா? யோ, யாரே நீ? வாட்ச்மேன்ரா, சாத்தி ஏற்பாடு பண்ணிருப்பாரு. இது தெரியவில்லை. நான் தான் சாத்தான். உங்களுக்கு பணிவிடை செய்வதற்காகவே வேலைக்காரர் வேஷத்தில் வந்திருக்கிறேன். ஓஹோ, உடையெல்லாம் மாத்தியாச்சா? எல்லாம் சரி. இந்த பனி வாருங்கள் பொங்கல் மன்னவர் எல்லாம் கூட மாத்திடலாமே. அண்ணே, அதுக்குறே உங்க பாசையில வந்துட்டா போச்சு. நம்ம செந்தில் மாதிரியே பேசுறோம். டவுஸ் கூட அவர் மாதிரியே போடுறாரா? என்ன வெகுளித்தனமா சிரிக்கிறீங்க? ஒரு வாய் சோறு கிடைச்சா கூட அத 3 பேர் பகிர்ந்து சாப்பிடுறீங்க. இந்த ஒத்துமை எப்பவுமே இருக்கணும். இப்ப மட்டும் இல்ல சாத்தையா, எப்பவுமே நாங்க ஒத்துமையா இருப்போம். சரி, எல்லாம் கிடைச்சிருச்சு. இப்ப பொழப்புக்கு என்ன வழி? ஏடா, இங்க இருக்க ஒவ்வொரு ரூமையும் வாடகைக்கு விட்டு படிச்சுக்க வேண்டியதான். அப்ப உழைச்சு சாப்பிடற எண்ணமே இல்ல, உட்கார்ந்து திங்கணும். அறிவு கட்டப்பட சாத்தையா, நாங்க உழைச்சு சாப்பிடணும். நீங்க ஏன் உழைக்கணும்? உங்களுக்கு எல்லா உதவியும் நான் செய்யறேன். ஆனா செவ்வாய்க்கிழமை மட்டும் நான் ஒண்ணுமே செய்ய முடியாது. ஏன்னா அன்னைக்கு எனக்கு பவர் இல்ல. ஏன் அன்னைக்கு என்ன பவர் கட்டா? அதெல்லாம் இல்லங்க. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு எங்க 3வது நாள். அன்னைக்கு எந்த சித்து விளையாட்டு பண்ண மாட்டோம், ஜடமா இருப்போம். அப்படியா? ஆமா, எல்லாருக்கும் நான் வேலைக்காரனா தான் தெரிவேன். ஆனா என் சக்தி உங்க 3 பேருக்கு தான் தெரியும். அதெல்லாம் இருக்கட்டும் சாத்தையா, எங்களுக்கு ஒரு வேலை வேணும். அதுக்கு நான் என்ன செய்யணும்? இன்டர்வியூன்னு ஒண்ணு இருக்கு, அங்க நீ வந்து எங்களை காப்பாத்தணும். இன்டர்வியூ தானே? இதுதான் நம்ம மால். டேய், இத்தனை காணம்டா. அந்த பூதம் நம்மளை ஏமாத்திட்டு போயிட்டு. நான் இங்க இருக்கிறேன். டேய், சாத்தம் வந்துச்சுடா. நீ என்ன வயலின் வெடிச்சாலும் வர்ற, வெடிகுண்டு வெடிச்சுதான் வர்ற? சிவகாசி உங்க சொந்த ஊரா? யாதும் ஊரே யாவரும் கேளே. ஆஹா, தமிழ் தெரிந்த சாத்தான். மன்னர்களே, பேசிக்கொண்டே இருக்கிறீர்களே, எனக்கு பசிக்கிறது. யோ, உனக்கு அது கூட பசியா? நான் சாப்பிட்டு 500 ஆண்டுகள் ஆச்சு. பசி. ஐயோ, எங்களை சாப்பிட போறியா? ஏதேனும் கொடுங்களேன். உடையவனே சோத்துக்கு என்னமோ பண்ணானா, லிங்கம் பஞ்சாமிரதம் கேட்டுச்சான். அரிசி பருப்புக்கு ஏரியா காசு? இந்த வீட்டுக்காரன் தான் மளிகை கடை வச்சிருக்கான். ஏகப்பட்ட கடை, சாமான் தர்றதே நிறுத்திட்டான். நாங்களே சோத்துக்கு திண்டாடுறோம், இதுல நீ வேற தண்டமா? இங்க கஜானாவும் காலி, களஞ்சியமும் காலி. இவ்வளவுதானே? அந்த கடையிலிருந்தே மளிகை ஜாமான் வரவழைத்து தருகிறேன். டிங் டிங் டிகானா டங் டங் டகானா. அரிசி, பருப்பு, மிளகா, மைதா மாவு, புளி, துவரப்பருப்பு, பாசிப்பயிறு, தட்டப்பயிறு, வெல்லம். டிங் டிங் டிகானா டங் டங் டகானா. எல்லா மளிகை சாமான் வந்துருச்சே. சமையல் தயாராகட்டும், எனக்கு பசிக்கிறது. ஏடா, கிரசின் இருக்குல்ல? இல்லடா. தீப்பெட்டி கூட இல்லையடா. இப்ப எப்படி அடுப்பை பத்த வைக்கிறது? நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், நான் பத்த வைக்கிறேன். டிங் டிங் டிகானா டங் டங் டகானா. டேய், அதாவே நிருப்பத்தில் வாங்கடா சமைப்போம். இருங்கள், நான் கொஞ்சம் சிற்றுண்டி அறிந்து கொண்டு வருகிறேன். அது எப்படி? டிங் டிங் டிகானா டங் டங் டகானா. போற மன்னர்களே, வேண்டியதை எடுத்துக் கொள்ளுங்கள், மீதியை நான் சாப்பிடுகிறேன். எங்களுக்கு போறோம். மரமுழுங்கி மகாதேவன் வந்தானோ? ஏதோ ஓரளவு பசி தீர்ந்து விட்டது. அவர்கள் சமைக்கட்டும், ஒரு கை பார்த்து விடுவோம். இந்த தீனி திங்கிறான்,
இருந்தாலும் நமக்கும் கொடுத்துருக்கா. மன்னரே, நீ வைத்த பாயாசம் நன்றாக இருக்கிறது. சாத்தா கிண்டலா பண்ற? சோறு கொஞ்சம் குழஞ்சு போச்சு, அதுக்காக பாயாசம் சொல்றியா? டேய், சோத்துக்கும் பாயசத்துக்கும் அதுக்கு வித்தியாசம் தெரியல. திண்ணி பண்ணார ருசி பார்த்துட்டு எல்லாத்தையும் தின்னுட போகுது. மூடி வை. டேய் டேய், ஆபத்துடா ஆபத்துடா. நிறுத்துறா. வீட்டுக்காரம்மளை துரத்திட்டு வேற ஒரு குடித்தனம் வைக்க போறானா? ஐயோ, நம்ம கதி அதோ கதிதான். இனிமே நடுத்தருவுதான். வீட்டுக்காரரை கண்டு ஏன் பயப்பட வேண்டும்? அவர் என்னை விட பெரிய பூதமா? சாத்தா உன்ன மாதிரிதான் இருப்பாரு. ஒரே ஒரு வித்தியாசம், உனக்கு இருக்கிற தாடி மீச குடுமி அவருக்கு இல்ல. டேய், ஏன்டா பொறுப்பு இல்லாம பேசிக்கிட்டு இருக்கீங்க? வீட்டுக்காரன் நம்மளை வச்சுட்டு வேற யாரையா கொடுத்துட வைக்க போறான். பயப்படாதீர்கள், அவரால் உங்களை ஒன்றும் விரட்ட முடியாது. உங்கள் வேலையை நீங்க செய்யுங்கள், என் வேலையை நான் காட்டுகிறேன். டிங் டிங் டிகானா டங் டங் டகானா. டேய், எல்லாரும் வேலையை பாருங்கடா. அந்த போர்ஷன்ல வேற குடித்தனம் இருக்குது. நான் சொன்னது இந்த போர்ஷன் தான். குடிச்சிருக்கா? வாடகை 200 ரூபாய். அது சரி, யாரோ கொடுத்தது தெரியும். ஆமா, 3 குட்டி பிசாசுகள் உள்ள இருக்குது. அதுகளை விரட்டி விட்டு உங்களுக்கு விட்டுறேன். குட்டி பிசாசை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, அதை நான் பாத்துக்கிறேன். என்னங்க நீங்களே கீழே விழுந்துட்டீங்க? ஏய்யா, தள்ளி விட்டு கேள்வியா கேக்குற? யோ, நான் எங்கேயா தள்ளினேன்? பின்ன யார் தள்ளது? இப்ப அதுவா முக்கியம். வீடு பிடிச்சிருக்கான்னு பாருங்க. ஏய், பூதம் இருக்கு, போயா. எங்கயா? வணக்கம். நம்ம பசங்க எவ்வளவு பொறுப்பா வேலை பாக்குறாங்க பாத்தீங்களா? பலே பலே. நீயும் பாரியா? எங்கேயா ஓடுற? இந்த மாதிரி வீடு கிடைக்குமாயா உனக்கு? அவ்வளவு சீக்கிரம் உன்னை விட்டுட முடியுமா? எல்லாம் ஒண்ணும் கிடையாதுயா, தாராளமா குடியிருக்கலாம். இரு, நான் இங்க இருக்கணும். ஆமா, கையை கொஞ்சம் இடியா. விட்டா இருப்பியா? என்ன அது பைத்தியக்காரங்க எப்படி ஓடிட்டு இருக்காங்க? ஏடா, வீட்டுக்கு உனக்கு பைத்தியமா? டேய், அவனை ஏதோ பார்த்து பயந்துட்டு போறாங்கடா. அதான் என்னன்னு தெரியல. அவர்கள் உங்களை பார்த்து பயந்து ஓடினார்கள். எங்களை பார்த்தா? உங்களையே நான் மாற்றி விட்டேன். எங்களுக்கு என்ன வேஷம் போட்டு மாத்தின? உங்களுக்கு போட்ட வேஷத்தை இப்ப நான் போட்டு காட்டுகிறேன். வாங்க. கவலைப்படாதீங்க, நான் என் கண்ணுக்கும் தெரிய மாட்டேன். உங்க கண்ணுக்கு தான் தெரிவேன்னு சொல்லிருக்கல. கரெக்ட். ஆள் வருது, ஆள் வருது. நான் பாத்துக்கிறேன். புத்திசாலி சாத்தையா? என் கண்ணுக்கு மட்டும் தான் தெரியுற. பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்கான் இவன் எல்லாம். இன்றைக்கு வந்து சரி சரி, உள்ள போங்க போங்க. என்ன மலைச்சு போய் நிக்கிறீங்க? சாத்தையா, ஒரு வேலைக்கு இவ்வளவு பேரா? இத்தனை பேர்ல எனக்கு எங்க வேலை கிடைக்க போகுது? அத்தனை பேரையும் நான் விரட்டணும், அவ்வளவுதானே? அத நான் பாத்துக்கிறேன். யாருமா சாந்தி? நான்தான். உள்ள போமா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். உட்காருமா. இதுக்கு முன்னாடி எங்கேயாவது வேலை பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? இல்ல சார். இந்த பொண்ணை இங்க இருந்து துரத்தணும். என்ன பண்றது? இன்டர்வியூ சொல்லிட்டு பொம்பளைங்களை எல்லாம் வர சொல்றீங்க? என்ன சொல்ற? காலால சேலையை தூக்குற, காலை ஒடிச்சுவே ஜாக்கிரதை. நீயும் வேலையை. நான் ஒண்ணுமே செய்யலையே. இவளுக்கு என்ன பைத்தியமா? நெக்ஸ்ட். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங். உட்காருமா.
பேரு ரேவதியா? ஆமா சார். பிஏ எக்கனாமிக்ஸா? ஆமா சார். இதை எப்படி விரட்டுறது? இதுக்கு முன்னாடி வேற எந்த கம்பெனியாவது வேலை பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? இல்ல சார். ராஸ்கல், இதெல்லாம் பொண்டாட்டி கிட்ட வச்சுக்க. இந்த பொம்பளைங்களுக்கு எல்லாம் என்ன ஆச்சு? டேய், இனிமே நம்ம ஆபீஸுக்கு பொம்பளைங்களே தேவையில்லை, ஆம்பளைங்களை மட்டும் அனுப்பு. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங். பேர் என்ன? ரங்கசாமி. ரங்கசாமி. ரங்கசாமியா? அதுக்கே சார் இப்படி சிரிக்கிறீங்க? ஒண்ணும் இல்ல. ஆமா, இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் ஏண்டா தம்மா துண்டு இல்ல என்ன கை நீட்டி அடிக்கிற நீ? நான் எங்க சார் உங்களை அடிச்சேன்? இப்ப அடிச்சே நீ இந்த ஆபீஸ்க்கு மேனேஜர்னா நீ இன்டர்வியூ வந்திருக்க, என்ன கை நீட்டி அடிக்கிறியா? உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சு? உனக்கு தான் சார் ஒருத்தர் தான் பாக்கி, மத்தவங்க எல்லாம் ஓடிட்டாங்க. சார் என் பேர் சேகர், இதுல என் பிஏ சர்டிபிகேட் இருக்கு. நோ மோர் டாக்கிங், யூ ஆர் அப்பாயிண்டட். சாத்தியா உன்னாலதான் இந்த வேலை எனக்கு கிடைச்சிருக்கு. இதை நான் லைஃப்ல மறக்கவே மாட்டேன். என்ன தண்ணி? வாங்க வாங்க, இது கட்டபொம்மன் போட்ட கால் செருப்பு. கை செருப்பு என்னாச்சு? அதான் நேத்துக்கே இடத்துல விட்டோமே, யார் போட்டாலும் கடிக்காது. கம்பெனி ரேட்டு 5 ரூபா. ஏயா, செருப்பை தவிர வேற எதுவுமே இல்லையா? பருப்பு இருக்கு. பருப்பா? பருப்பு வைக்கிறதுக்கு இது என்ன மளிகை கடையா? இது ஏலக்கடை. ஏங்க, செருப்பு பருப்புன்னு பொறுப்பு இல்லாம வெறுப்பு ஏத்திட்டு இருக்கீங்க. உங்க கையில விளக்கு இருப்பு இருக்கா? விளக்கா? அதெல்லாம் விளக்க மட்டும் குறிப்பா கேக்குறீங்க? அது தெரிஞ்சவங்களுக்கு தேவைப்படுது, அதான். இருக்குதா? விளக்கு கேக்குறாருங்க. நேற்றுக்கு 10 ரூபாய்க்கு ஒரு விளக்கு வாங்கிட்டு வந்தேன். அத பழைய காலத்து விளக்குன்னு தள்ளி விட்டுருவோமா? நல்ல ஐடியா, எடு விளக்க. இந்தாங்க. பாத்தீங்களா, இது சாதாரண விளக்கு இல்ல, பாரசீக நாட்டு விளக்கு. இந்த விளக்க வச்சுதான் கம்பர் கவிதையே எழுதினாரு. இந்த விளக்கு இல்ல, கம்பரே இல்ல. முதலாளி சொன்ன விளக்கு இதுதான், எப்படி ஏலத்துல எடுத்துடணும். சரிடா. ஏண்டா பழைய காலத்து விளக்குன்னு சொல்றான்? ஆமாடா, இதுலதான் நம்ம சாத்தியோட தொழில் ஒழிஞ்சிருப்பான்னு நினைக்கிறேன். என்ன எவ்வளவு போனாலும் அமைக்க வேண்டியதான். கம்பெனி ரேட்டு 500 ரூபா. 601, 701, 801, 1000, 2000, 3000, 4000, 5000. டேய் என்னடா சில்லறத்தனமா கேட்டுக்கிட்டு மொத்தமா அடி. 50,000. 50,000மா? என்ன பண்ணி 50,000 ரூபாய் கொடுத்து எடுத்துட்டு போனா முதலாளி உதப்பாரு. லட்சம் ரூபாய் தான் எடுக்க சொன்னாரு, பேச்சுக்கு சொன்னாரு. நமக்கு வேணாண்டா. ஏங்க, இன்னைக்கு ஏதாவது நரிமுகத்துல முடிச்சீங்களா? ஆமா, ஓ மூத்திரம் முடிச்சேன். விளையாடாதீங்க. இந்த சின்ன விளக்குக்கே 50,000னா நாளைக்கு பெட்ரோமாஸ் ரேட் ஏலத்துல விட்ட வேண்டியதான். எப்படியும் 1 லட்சம் தேரும். சும்மா பேசிக்கிட்டே இருக்காதீங்க, பார்ட்டி போயிட போகுது. சீக்கிரம் 1 2 3 சொல்லுங்க. அதிசய விளக்கு ஒரு தடவை 50,000, அபூர்வ விளக்கு 2வது தடவை 50,000, இது 2வது தடவை 50,000, 3வது தடவை 50,000. தாத்தா, உன் பேர் தான் டிங் டிங் டிகானா. வாங்க தாத்தா, வந்துருங்க தாத்தா. வாங்க தாத்தா, வந்துருங்க தாத்தா. வாங்க வாங்க தாத்தா. சொல்லிட்டி உன்னை தேடி தேடி தவிக்கிறேன் சொல்லிட்டி. வாங்க சொல்லிட்டி, வந்து ஒரு முத்தம் கொடுக்க சொல்லிட்டி. வந்துருங்க தாத்தா. வரமாட்டீங்களா தாத்தா? தாத்தா சொல்லிட்டி. தாத்தா சொல்லிட்டி. தாத்தா வந்துருங்க தாத்தா. சாட்டையா, உனக்கு தான் விளக்கு வாங்கி கொடுத்தாச்சுல, அப்புறம் ஏன் அழுகுற? நான் அதுக்காக அழலங்க. எங்க ஜாதி வழக்கப்படி விளக்கு தேப்போம். முதல்ல புகை வரும், அப்புறம் பூதம் வரும். ஆனா இதுல புகையும் வரல, பூதமும் வரல, பொடிதான் வந்துருக்கு. பொடியா? ஆமா, எங்க தாத்தா பொடி ஆயிட்டாரு. தாத்தா பொடி, தாத்தா பொடி. பட்னம் பொடிதான் கேள்விப்பட்டிருக்கேன். அதுனே அது தாத்தா பொடி. இங்க பாருங்க, எங்க தாத்தா இப்படி ஆயிட்டாரு. வைரமா? ஏன் சாத்தியா, சரியான முட்டையில இருக்கீங்க. இது கூட உனக்கு தெரியலையா? இன்னைக்கு செவ்வாய்க்கிழமடா, சாத்தான பவர் இல்ல, எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஆமா, இந்த வைரத்தோட மதிப்பு 10 லட்சம் ரூபாய்க்கு மேல இருக்கும்.
அநேகமா கள்ளக்கடத்தல் வைரமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க போலீஸ்ல கொண்டு போய் ஒப்படைச்சிருவோம். ஓகே வாங்க போலாம். கொஞ்சம் நில்லுங்க. என்ன இப்ப நீங்க தான் கிடைச்ச வைரத்தை யாராவது திருப்பி கொடுப்பாங்களா? இந்த வைரத்தை வச்சு மூர்த்தியோட கல்யாணத்தை முடிச்சிடலாம்ல? ஆமாங்க, எங்க அப்பா பேரரச பிடிச்சவரு. இவ்வளவு வைரத்தை கொடுத்தா கண்டிப்பா கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருவாரு. அப்ப வர வெள்ளிக்கிழமை உங்க அப்பா பார்த்து கல்யாணத்தை நிச்சயம் பண்ணிடுவா. மணி 3 ஆகுது. சோம்பேறி பசங்க நல்லா தூங்குறானுங்க. முதல்ல சித்ராவுக்கு போய் நாம குட் மார்னிங் சொல்லிடணும். சந்தர்ப்பத்தை நழுவ விடக்கூடாது. கோபி நல்லா தூங்குடா. மணி 5 ஆகிடும். மணி 5 ஆகுது. சோம்பேறி பையன் கோபி நல்லாவே தூங்குறான். இந்த தடி பையனும் நல்லாவே தூங்கிட்டு இருக்கான். சித்ராவுக்கு முதல்ல போய் குட் மார்னிங் சொல்லிட வேண்டியதா. மூர்த்தி கண்ணா நல்லா தூங்கு. மணி 6 ஆக்கிட வேண்டியதா. மணி 6 ஆகுது. அந்த குண்டோதரனும் தூங்குறான், இந்த தடி தாண்டவராயனும் தூங்குறான். நம்ம போய் முதல்ல சித்ராவை குட் மார்னிங் சொல்லிட வேண்டியதா. சேகர் கண்ணா தூங்கு. சித்ரா குட் மார்னிங். மணி என்னாச்சு? குட் மார்னிங் சித்ரா. மணி 5 ஆகுது. இல்ல சித்ரா, மணி 6 ஆகுது. குட் மார்னிங். குட் மார்னிங். இல்ல சித்ரா, இவனுக்கு போய் சொல்றானுங்க. மணி 7 ஆகுது சித்ரா. குட் மார்னிங். குட் மார்னிங். ஏண்டா கவுக்கிறதுக்குன்னே வந்திருக்கீங்களா? என்ன ஆளுக்கான ஒரு டைம் சொல்றீங்க? அது இருக்கட்டும், அது சரி பண்ணிக்கலாம். நீங்க காப்பியை குடிங்க. என்ன மணியா, யாராவது பல்லு ஒரு மணி காபி சாப்பிடுவாங்களா? இந்த சித்ரா பேஸ்ட் பெருசு. ஏண்டா அறிவு கட்ட முண்டம், பல்லு விளக்கிட்டு எச்சு எதிர துப்புவாங்க. இதுல துப்புங்க சித்ரா. துப்பிட்டு என்கிட்ட கொடுங்க, நான் ஊத்துறேன். ஏங்க மணி 3 தான் ஆச்சு, அதுக்குள்ள எந்திரிச்சு ஏங்க லூட்டி அடிக்கீங்க? மணி 3 தான் ஆகுதா? ஆமா, ஆளுக்கு கடியாரத்துல முள்ள திருப்பி வச்சுட்டாங்க. அதான் தூக்க கண்ணு சொல்லிட்டுது. உண்மையான 7 மணிக்கு எந்திரிச்சு வரேன். குட் நைட். நாங்க திருப்பி வச்சத பாத்துட்டியா? எனக்கு எல்லாமே தெரியும். போய் தூங்க. 7 மணிக்கு காப்பியோட வந்து எழுப்புறேன். ஏண்டா அந்த பொண்ணு பிரியாணி கேட்டுச்சு, நான் வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு நம்ம கிட்ட அவன் சொல்லல. டேய், அந்த பொண்ணு ஒண்ணு கேட்டிருக்காடா. இவன் தான் நாய் மாதிரி சுத்துறான். யார பார்த்து நாய்ங்கிறீங்க? நீ தெரு நாய், நீ வெறு நாய். நாய் பேசாத, மரியாதை கொடுத்து மரியாதை வாங்க. நீங்க முதல்ல மரியாதை பேசுங்க. மேல டச் பண்ணாத. டச் பண்ண என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? அமைதி. சாத்தையா, இவனுக்கு 2 சாத்தியா. உங்களோட பெரிய கூத்தையா. இங்க பாருங்க, 3 பேரும் எவ்வளவு ஒத்துமையா இருந்தீங்க. ஒரு பொண்ணுக்காக இப்படி சண்டை போடலாமா? நீங்க சண்டை போடாம இருக்கிறதுக்கு நான் ஒரு வழி சொல்லட்டுமா? என்ன வழி? நீங்க 3 பேரும் அந்த பொண்ணை விரும்புறீங்க. ஆனா அந்த பொண்ணு யார விரும்புதோ அவங்க கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு பாக்கி இருக்கிற 2 பேரும் விட்டு கொடுத்துடணும். நான் சொல்றது சரிதானே? அருமையான யோசனை. ஆனா அந்த பொண்ணு மனசுல யாரு இருக்காங்கங்கறத எப்படி கண்டுபிடிக்கிறது? டேய், இது என்ன பெரிய விஷயம்? சித்ராட்ட நேரடியா கேட்டா போதே. அது நாகரிகம் இல்லடா. சாத்தானுக்கு எல்லா மந்திரமும் தெரியும். அந்த சக்தியை வச்சு அந்த பொண்ணு மனசுக்குள்ள யார் இருக்கான்னு கண்டுபிடிச்சு சொல்லட்டும். அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டு மத்த 2 பேரும் விட்டு கொடுத்துருவான். சரிதானே? சரிடா. சரி. ரொம்ப நன்றி. என் மந்திரத்தால நான் கண்டுபிடிச்சு சொல்றேன். டிங் டிங் டிகானா டங் டங் டகானா. லோ 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 சத்யா, ஏன் அழுகுற? நான் தோத்துட்டேன். தோத்துட்டியா? என்ன சொல்ற? ஆமா, வானத்துல என்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சேன், பூமியில என்ன இருக்குன்னு
கண்டுபிடிச்சேன். ஈரேழு லோகத்துல என்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சேன். ஆனா ஒரு பொம்பளை மனசுல என்ன இருந்து கண்டுபிடிக்க முடியலையே. கண்டுபிடிக்க முடியலையா? ஆமா, நான் மட்டும் இல்ல, என்ன படைச்ச ஆண்டவனாலேயே கண்டுபிடிக்க முடியாது. இப்ப என்னடா பண்றது? அந்த பொண்ணு மனசுல யாரு இருக்கா நாமளே கண்டுபிடிப்போம். ஏன் சாப்பி அழுகுற? என்னை தனிமையில இருக்க விடுங்க. இந்த விஷயத்துல நான் தோத்துட்டேன். நீ ஏன்டா அழுகுற? தோத்தோட இந்த விஷயத்துல தோத்தோட அழகாடா